ஹலோ கைஸ், நெக்ஸ்ட்டு காமனாக கேட்ட ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து இதில் வந்து ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஜாயின் பண்ணிடலாம். பட் சில பேர் வந்து கொஞ்சம் குழப்பமாக எடுத்துக்கிறாங்க. அதை நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்றைக்கி ஃபஸ்ட்டு இதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வேலை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரஸ்ட் வாலெட்டை வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ ட்ரஸ்ட் வாலெட் லிங்க் வந்து நான் உங்களுக்கு அமைச்சிருக்கேன், மேலே அமைச்சிருக்கேன் பார்த்தீங்களா. அந்த ட்ரஸ்ட் வாலெட் லிங்க் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி வந்து ட்ரஸ்ட் வாலெட் வந்து தான் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு வந்து உங்களோட ஆப் ஸ்டோரில் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ இது அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ப்ளே ஸ்டோருக்குள்ளே போயிட்டு இந்த மாதிரி மேலே போயிட்டு சர்ச் பாக்ஸ்லேயே நீங்கள் வந்து சர்ச் பண்ணலாம். ஓகே, இதுதான் மெயின். ஸோ இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரஸ்ட் வாலெட்ங்கிறது ஒரு பேங்க். ஓகேங்களா, ஆன்லைன் பேங்க்கு. கிரியேட் அ நியூ வாலெட் கொடுத்துட்டு உங்களுக்கு பாஸ்வேர்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 12 வேர்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த 12 வேர்ட்ஸ் தான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. என்ன கேட்டிங்கன்னா, எதுலையாச்சும் காப்பி பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு நோட் புக்கில் வந்து நீங்கள் சேஃபாக வச்சுக்கிற ஒரு 12 இந்த நோட் புக்கில் அந்த 12 வார்த்தையை எழுதி வச்சுக்கோங்க. அதுதான் பெஸ்ட்டு. ஓகேங்களா. இந்த 12 வார்த்தை தான் உங்களோட பாஸ்வேர்டு. நீங்கள் ஃப்யூச்சரில் வேறு எதாச்சும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 12 வார்த்தை தான் உங்களோட பாஸ்வேர்டு. இல்லை 1-2 வார்த்தை உங்கள்கிட்ட கேட்பாங்க, இந்த மாதிரி கேட்பாங்க, வெரிஃபை பண்ணுறதுக்கு கேட்பாங்க. ஸோ அப்போது நீங்கள் கொடுத்து வெரிஃபை பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ உங்களோட ட்ரஸ்ட் வாலெட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா. நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உங்களோட இப்படி தான் இருக்கும். இதில் எத்தீரியம் கிளிக் பண்ணிக்கோங்க. எத்தீரியம் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்படி தான் சென்டு ரிசீவ் காப்பின்னு இருக்கும். அந்த காப்பிங்கிறது அட்ரஸ் என்னென்னா உங்களோட எத்தீரியம் அட்ரஸ். நம்ம பிட்காயினுக்கு ஒரு அட்ரஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி உங்களோட எத்தீரியம் அட்ரஸ். இந்தியன் பேங்க்குக்கு அக்கௌண்ட் நம்பர் இருக்கும்ல, அதே மாதிரி இதுக்குள்ள அக்கௌண்ட் நம்பர் இதுதான். அதை காப்பி பண்ணி நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணாலே போதும், முடிஞ்சிடுச்சு. ஓகேங்களா. அது நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்னு உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் லாஸ்ட்டாக வந்து காப்பி பண்ணி அந்த எத்தீரியம் அட்ரஸை எனக்கு அனுப்பிச்சிருங்க. அதுக்கப்புறம் உங்களோட அட்ரஸ்க்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட வந்து இப்படி தான் உங்களோட பேஜ் இருக்கும். எத்தீரியம் அந்த ட்ரஸ்ட் வாலெட் பேஜ் தான் அது. நான் நைட் விஷனில் வச்சுருக்கேன். ஸோ எத்தீரியம் பேஜுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து இப்போ என்கிட்ட வந்து இது இருக்கும், எத்தீரியம் இருக்குது. இதை நான் வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன். ஓகேங்களா. அது ஈஸியான ப்ராசஸ். நான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்ருவேன். பண்ணி விட்டதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒருக்கு பார்த்தீங்களா கீழே வந்து ஒரு 4 பாக்ஸு. ஸோ இதுதான் டேஷ்போர்டு. ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்கிற லிங்க் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, மேலே இருக்கிற சர்ச்சு வெப்சைட் URL இருக்குது பார்த்தீங்களா, இதில் நீங்கள் என்ன பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து உங்களுக்கு ரெஃபரல் லிங்க் கொடுத்துருப்பேன். இதுதான் என்னோடய ரெஃபரல் லிங்க். ஓகே. ஸோ இந்த ரெஃபரல் லிங்க். ஓகே. ஸோ IO/9OZ970. ஓகே. ஸோ இதை வந்து நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி ஒரு லாங் ப்ரெஸ் ஆனாலே காப்பி ஆகிடும். ஓகேங்களா. காப்பி பண்ணி அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வந்து ட்ரஸ்ட் வாலெட்டில் இந்த மாதிரி இங்கே நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணால் கீழே டன் இருக்குது பார்த்தீங்களா. நிறைய பேருக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த மாதிரி டன் இருக்கும் பாருங்கள், போயிடுச்சு. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக பாருங்கள் டன் இருக்கா, போயிடுச்சு. ஓகே. அந்த இடத்துல டன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டன் கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து உங்களுக்கு உள்ளே போயிடும். ஓகேங்களா. உங்களுக்கு உள்ளே போனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னா, உள்ளே போனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பேஜில் வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து 4 ஸ்டேஜில் வந்து உள்ளே வந்துட்டீங்க, ஜாயின் நவ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஓகேங்களா. 4 ஸ்டேஜில் ஜாயின் நவ் கொடுங்க. ஜாயின் நவ் கொடுத்ததுக்கப்புறம் 2 ஸ்டெப் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து 0.05 எத்தீரியம் பே பண்ணணும். அதுக்கு தான் நான் வந்து உங்களுக்கு 0.05 எத்தீரியம் 0.7509 எத்தீரியம் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா. ஸோ அது வந்து எதனால் மாறுது ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் தான். ஒரு நாளைக்கும் கிரிப்டோ கரன்சி ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நேற்று பார்த்தீங்கன்னா 1000, போன மாதம் பார்த்தீங்கன்னா 1500 இருந்துச்சு, 1600 ஆச்சு, 1700 ஆச்சு, நேற்று 1700 இருந்துச்சு. இன்றைக்கி காலையில் 1900க்கு ஐடி போடுற மாதிரி சுச்சுவேஷன் வந்துருச்சு. ஓகேங்களா. ஸோ அதுக்கு எதனா காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கிரிப்டோ கரன்சியோட வளர்ச்சி இன்க்ரீஸ் ஆகும்போது இதோட வளர்ச்சியும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா. இங்கே நீங்கள் பே பண்ணணும், டிரான்சாக்ஷன் ஃபீஸ் கட்டணும், அதெல்லாம் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும்.
ஸோ 1900 rupees கிட்ட வந்து நிற்கிது இப்போதைக்கு ஓகேங்களா. பட் ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபியூச்சர் வந்து Ethereum அதிகமாக இது 2000 2100 2300 போயிட்டே இருக்கும். ஸோ முன்னாடியே ஜாயின் பண்ணுறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தான். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அப்ரூவ் பண்ணி நீங்கள் வந்து இந்த மாதிரி அப்ரூவ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இந்த மாதிரி தான் வந்து நிற்கும் Forsage. இதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் ஆட்டோமேட்டிக் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது பார்த்தீங்களா. இதை நீங்கள் கொடுத்துடணும். இதை கொடுத்ததுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக வந்து உங்களுக்கு கொஞ்சம் நேரம் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகும். எப்படின்னு நான் காமிக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஓகேங்களா. உங்களுக்கு வந்து இப்படி தான் வந்து நிற்கும். நீங்கள் இந்த ஆட்டோமேட்டிக் ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்ததுக்கப்புறம் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பாக்ஸில் இங்கே வந்து இப்படி தான் நிற்கும் ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே உங்களுக்கு லோட் ஆகிட்டு இருக்கும். டைமிங் பார்த்தீங்கன்னா லோட் ஆகிட்டு இருக்கும். இதில் வந்து எப்போ டிக் மார்க் வருதோ டிக் மார்க் வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா ஸ்ட்ரைட்டாக உங்களோட ஐடி ஆக்டிவேட் ஆயிரும். இவ்வளோ தான் விஷயம் ஓகேங்களா. ஐடி ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா இப்படி தான் இருக்கும். ஐடி வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா. உங்களோட ஐடி நம்பர் வந்து இங்கே வந்துடும். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் யாராச்சும் ஜாயின் பண்ணிங்களான்னு சொல்லிட்டு இங்கே வந்துடும். அதுக்கப்புறம் X3 வந்துடும். அப்புறம் கீழே X4 வந்துடும். இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் உங்களோட ரெஃபரல் லிங்க் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. உங்களோட ரெஃபரல் லிங்க் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க் பார்த்தீங்களா அஃபிலியேட் லிங்க்கு அது கீழே காப்பி பட்டன் இருக்குது பாருங்கள். இதை காப்பி பண்ணி நீங்கள் ரெஃபரல் லிங்க் இதுதான் உங்களுக்கு ரெஃபரல் லிங்க்கு. இதை நீங்கள் சென்ட் பண்ணணும். இப்போ நான் உங்களுக்கு ரெஃபரல் லிங்கை சென்ட் பண்ணுறேன். அந்த ரெஃபரல் லிங்க் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸோவில் டவுன்லோட் பண்ணி ட்ரெஸ்ஸோவில் டேஷ்போர்டில் போய் போடுறீங்களா. அதே மாதிரி உங்களுக்கு கீழே இருக்கிறவங்கள்ட்ட நீங்கள் வந்து இந்த ரெஃபரல் லிங்க் அனுப்பின உடனே அவங்க எடுத்துகிட்டு போய் டேஷ்போர்டில் போட்டு சர்ச் பண்ணி அவங்க வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க ஓகேங்களா. இவ்வளோ தான் ஸ்டெப்பு முடிஞ்சு போச்சு. இவ்வளோ தான் ரொம்ப ஈஸி. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே ஒன்றும் பெருசாக இருக்காது. இது 1 minute guys. இன்பிடிவியில் வந்து நீங்கள் Forsage ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து இதில் காமிக்குது பார்த்தீங்களா அத்தரைசேஷனு. ஸோ இதுதான் வந்து உங்களோட லாகின் லிங்க் ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரோட ஐடி வேணாலும் போட்டு நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்களா. யாரோட ஐடி வேணாலும் போட்டு வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த அத்தரைசேஷன் லிங்க்கை நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணாலே உள்ளே லோட் ஆகி உங்களோட மெயின் பேஜுக்கு போயிடும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா லோட் ஆகிட்டு இருக்கு. அவ்வளோதான், டேரெக்டாக வந்து உள்ளே போயிடும் ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் விஷயம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் லாஸ்ட் வீடியோ சொன்ன மாதிரி தான் Forsage × 3 பார்த்தீங்கன்னா Forsage X3 Forsage X4 ஓகேங்களா. ஸோ முடிஞ்ச லெவலுக்கு இது வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக வந்து நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணி வைக்கிறது நல்லது. இது நாலுத்தையும் எதனால் அப்படின்னா நீங்கள் ஒர்க் பண்ணலனாலும் உங்கள் அப்ளைனர் ஒர்க் பண்ணால் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். உங்களோட டவுன்லைனர் யாராச்சும் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க ஒர்க் பண்ணாலும் உங்களுக்கு பெரிய ப்ராஃபிட் வரும். ஸோ அந்த ஒரு விஷயத்தினால இது ரெண்டுத்தையும் வந்து பண்ணி வச்சுக்கிட்டா ப்ராஃபிட். ஸோ இவ்வளோ தான் ஐடி அப்கிரேஷன் பண்ணுறது. லாஸ்ட் வீடியோவில் பார்த்துட்டோம். ஐடி ஆக்டிவேஷன் பண்ணுறது நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். ஸோ இதை தாண்டி என்ன டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கிட்ட கேளுங்க. இதில் எங்கே நெக்ஸ்ட் நம்ம ஏதாச்சும் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா ஆஃபீஸ் இன்ஃபர்மேஷன் லாக் அவுட் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஆஃபீஸ் நீங்கள் கிளிக் பண்ணி அதில் வந்து பார்ட்னர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கோல்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். இன்ஃபர்மேஷன் இருக்கும். லாக் அவுட் பண்ணிட்டீங்கன்னா நான் ஆல்ரெடி காமிச்ச பார்த்தீங்கன்னா ஆத்தரைசேஷன் பேனல்ஸில் ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். இவ்வளோ தான். ஸோ மற்ற எல்லாமே இந்த அஃபிலியேட் லிங்க்னுங்கிறது ரெஃபரல் லிங்க் ஓகேங்களா. ஸோ இதுதான். மற்றபடி இந்த Ethereum வாலெட் இருக்குல்ல இது ஆட்டோமேட்டிக்காக ட்ரஸ்ட் வாலெட் வந்து உங்களுக்கு இங்கே வந்துடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் என்ன தான் ஏர்ன் பண்ணாலும் எதுவுமே இங்கே உள்ள வாலெட்லாம் இருக்காது. ஸ்ட்ரைட்டாக வந்து உங்களுக்கு ட்ரஸ்ட் வாலெட் போயிடும். ஏன்னா அது இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சு ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு ட்ரஸ்ட் வாலெட் போயிடும். ஸோ அதனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது ஓகேங்களா. X3 X4 மற்றபடி வேறு என்ன டவுட்டாக இருந்தாலும் நான் கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் வந்து நீங்கள் வந்து என்ன டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணலாம். நான் வந்து எல்லாத்தையும் வந்து இது பண்ணிடுறேன். ரெஃபரல் லிங்க் அது கீழே கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப்போட குரூப் லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன். டெலகிராம் குரூப் லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. ஓகே கைஸ், பை. தேங்க்யூ ஸோ மச்.